வீடு கட்டின உடனே நீங்கள் லக்னத்தை எப்போ நீங்கள் அந்த பால் காய்ச்சற டைம் வைக்க எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துலாம் வைப்பாங்க. 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படிலாம் கணக்கு இல்லை. நீங்கள் பகலில் எப்போ வேணாலும் வைக்கலாம். மதியானம் வைக்க காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சா தான் விசேஷம்னு சொல்லி எல்லாருமே செய்கிறாங்க. 4 to 6 4 to 6. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஒரு அந்த பண்டிதம் அந்த செய்யக்கூடிய அந்த வாத்தியாருக்கு 4 வீடு இருக்கும். அன்றைக்கி 4 பூஜை வச்சுருப்பார். அது 4 to 5 ஒன்று வச்சுருப்பார், 5 to 6 வச்சுருப்பார், 6 to 7 வச்சுருப்பார், 7 to 8 அப்படி ஒரு கணக்கு பண்ணி போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த காலகட்டம் அப்படி வச்சதோட விளைவு தான் பிரம்ம முகூர்த்தமே சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மற்ற எந்த நாளும் எந்த நேரம். ஆனால் மக்கள் மனதில் அது பதிஞ்சதுனால அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாதான் விசேஷம் அப்படின்னு. அதுக்கு அவங்க கோள்கள் நம்ம எழுந்திருக்கக்கூடிய டயத்தை நீங்கள் அதை லக்னமாக நீங்கள் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பால் காய்ச்சிறாங்கன்னு வச்சிங்கன்னா 6 to 7 வந்து சிம்ம லக்னமாக விழுந்துடும் பிரம்ம முகூர்த்தம். இப்போ 4 to 5 வந்து அவங்க கடக லக்னமாக வந்துடும். அவங்களுக்கு லக்னம் அந்த பால் காய்ச்சிற லக்னம் ஒவ்வொரு மாதமும் மாற லக்னம் மாறிக்கிட்டே வரும். அவங்க நட்சத்திரத்தை பற்றி திதியை வச்சு நாள் குறிப்பாங்க. இந்த நாள் நமக்கு நட்சத்திரம் நல்ல நாள் இப்படி குறிப்பாங்க. ஆனால் நீங்கள் பால் காய்ச்சலுடைய டைம் 5 to 6 ஆகும். 4 to 5 6 ஆகும்பொழுது லக்னம் மாறிக்கொண்டே வரும். அப்போ நீங்கள் உள்ள கிரகப்பிரவேசம் வைக்கும் பொழுது அந்த 4 நட்சத்திரத்தை நீங்கள் குறிக்கும் பொழுது குருவினுடைய பார்வை சுபத்தன்மையாக அந்த மனைக்கு விழும்படியான லக்னத்தை நீங்கள் வச்சு தான் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும். குரு பகவானுடைய பார்வை